ஹalleluya, praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மளை இந்த போன மாதம் தன் கண் மணியின் போல நம்மளை ஏசப்பா பாதுகாத்து கொண்டாங்க. இந்த புதிய மாதத்தை ஏசப்பா நம்மளை காண உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்காக நம்ம நன்றி உள்ளத்தோட எப்பவுமே நம்மளை மறவாமல் நம்ம நினைவாகவே இருக்கிற ஆண்டவரை நம்ம துதித்து இப்போ வாங்க பாடலாம். என்னை மறவாய் சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாய் சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவருமில்லை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவருமில்லை. என்னை மறவாய் சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை இதுவரைக்கும் மறவாமல் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொண்டாரு. அதுக்காக நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை நன்றி செலுத்தணும். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீங்கள் காண கிருபை செஞ்சதுக்காக கூடி நன்றி இயேசுப்பா. எவ்வளோ பேரை இயேசுப்பா நாங்கள் போன வருஷத்தில் பார்த்தோம், ஆனால் இந்த வருஷத்தில் எங்களால் காண முடியல. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எங்களை உங்கள் கண்ணன் மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் எல்லா தேவைகளையும் நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுப்பா நீங்கள் எங்களை வழி நடத்தி இயேசுப்பா எங்களுக்கு ஆலோசனை இயேசுப்பா சொல்லி எங்களை நீங்கள் நடத்துறதுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த வேலையில் கூட இயேசுப்பா நீங்கள் உங்கள் தாசர் மூலமாக இயேசுப்பா எங்கள் கூட என்ன வசனத்தை இயேசுப்பா, என்ன வாக்குத்தத்தத்தை இயேசுப்பா எங்களுக்காக இந்த மாதத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ இயேசுப்பா, நாங்கள் இயேசுப்பா அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இயேசுப்பா அந்த வசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை இயேசுப்பா அவங்க அனுதின வாழ்க்கையில் இயேசுப்பா அறிக்கை செஞ்சு இயேசுப்பா அவங்க இயேசுப்பா அதுக்கு இயேசுப்பா பதில இயேசுப்பா அந்த பலனை அவங்க பெற்றுக்கொள்ள அவங்க வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை உங்கள் முன்பதாக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும்
இருக்கின்றோம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில இந்த மாதத்திற்கு நமக்கென்று விசேஷ விதமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வசனத்தை எழுதினது சொன்னது யார் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வண்ணமாய் கூறுகிறார், நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா நம்மை போல ஒரு குடும்பஸ்தனாய் இருந்த பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிற ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்படியாக நாம் ஏசாயா 8:3 நாம் பார்க்கிறோம். அப்படியா ஏசாயா அவருடைய மனைவியும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார்கள். அப்படியா அவர்களுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஏசாயா 7:3, ஏசாயா 8:3 நாம் பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார், நானும் நீர் எனக்கு தந்ததான பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக அதிசயங்களாக என் கர்த்தர் மாற்றுவார். அடையாளங்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற பாக்கியம். ஆனால் இந்த நாட்களிலே பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளை கேட்காதபடி அவருடைய மன விரும்புகிற பிரகாரம் அவர்கள் நடந்து அவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை போல நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு முன்பதான வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஏசாயா 8:17, நானோ யாக்கோபின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபின் குடும்பத்திற்கு முகத்தை மறைத்த கர்த்தருக்கு காத்திருந்து நான் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படியாய் காணப்படுகிறது? யாக்கோபின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் இருக்கிறாராம், அவருடைய முகத்தை மறைத்து விட்டாராம். அந்த சூழ்நிலையில ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு காத்திருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சூழ்நிலை விரோதமாய் காணப்படுகிறது. அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவர்களுக்கு மறைந்திருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து கர்த்தரை வேதனைப்படுத்தினார்கள், கர்த்தரை துக்கப்படுத்தினார்கள், அவருடைய கட்டளைகளை மீறி நடந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவருடைய முகத்தை அவர்களுக்கு மறைத்து வைத்திருந்தார். ஆனாலும் அந்த வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்காக காத்து கொண்டு இருந்தாராம். ஹல்லேலூயா. அவருக்காய் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், இருப்பேன் என்று இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எதிர்மாறா இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்காதபடி அவர்கள் தன் இஷ்டத்திற்கு நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய கணவன் கர்த்தருடைய வார்த்தையில் கேட்காதபடி கர்த்தரை விட்டு தூரமா இருக்கலாம். உங்களுடைய மனைவி கர்த்தரை விட்டு தூரமா இருக்கலாம். கர்த்தருடைய கோபாக்கினைக்கு அவர்கள் பங்காளியாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை அறிந்த, கர்த்தருடைய வார்த்தையை அனுதினம் வாசிக்கிற இப்ப தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருந்து ஏசாயாவை போல ஜெபிக்கும் பொழுது, எதிர்பார்த்து ஜெபிக்கும் பொழுது நீங்களும் ஏசாயா தீர்க்கதரிசியை போல சொல்லலாம், நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அவர்கள் சாட்சிகளாக, அடையாளங்களாக, அற்புதங்களாக திகழ்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம், வியாகுலப்பட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டார்கள் என்று வியாகுலப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்காக காத்திருந்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை கர்த்தர்
அதிசயமாய் அற்புதமாய் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு தந்த வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலிலே ஆண்டவரே, நீர் எருசலேமிலே உம்முடைய பிள்ளைகள் ஆகிய எங்களை கர்த்தாவே சாட்சிகளாய் அடையாளங்களாய் ஆண்டவரே அற்புதமாய் நீர் ஆண்டவரே எங்களை நீர் வைக்க போகிறீர் என்று வாக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா சொன்னது போல நீர் அல்லேலூயா எனக்கு தந்ததான குடும்பம், எனக்கு தந்ததான பிள்ளைகள் அதிசயங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை பற்றி நாங்களும் இவ்வண்ணமாய் கூறத்தக்கதாய் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய குடும்பத்தின் ஜனங்களை ஆண்டவரே நீர் அடையாளங்களாக அதிசயங்களாக அப்பா நீர் மாற்றிவிட முடியாது நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து எதிர்பார்க்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.